மதுரை விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்திலிருந்து ஓவிய நுண்கலை பேராசிரியர் KP கணியன் அன்பான வணக்கம். இப்போ இந்த கோடைகால விடுமுறை ஓவிய ஆசிரியர் பயிற்சி, இப்போ இந்த கோடைகால விடுமுறை பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏப்ரல் மாதம் வந்து ஒரு 10-15 தேதி வாக்கில் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா? இப்போ அந்த மாதிரி டைம்ஸில் தான் வந்து இந்த ஸ்கூலில் லீவ் விடுறாங்க. ஒரு 15லேருந்து 20 தேதிக்குள்ள நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு வச்சுங்களேன். அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் தயாராக இருந்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பயிற்சிகள் என்ன செஞ்சுக்கலாம், கலந்துக்கலாம். இப்போ மற்ற டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்ல போகும்போது எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன சார், ஏன்னா 6 மாதத்துக்கு ஒரு ஃபீஸ் வாங்குவோம், 3 மாதத்துக்கு ஒரு ஃபீஸ் வாங்குவோம் தானே, அதில் பாதி அளவுக்கு தான் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் நிச்சயமாக. அதனால் நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆர்வமாக இருக்கக்கூடிய மாணவர்கள் ஃபுல் டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்குங்க, கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோவில் வந்து கீழே மேலே 2 பக்கமே வந்து நம்பர் இருக்கும். ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நினைச்சுக்கலாம், கேட்டுக்கலாம். தெளிவாக நீங்கள் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட கால் பண்ணி கேட்டுக்குங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கால் பண்ணி என்ன செஞ்சு கேட்டுட்டு கோர்ஸுக்குள்ளே வாங்க. நம்பிக்கையோடு இருங்க, அதற்கு உரிய பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து 2 விதமாக பிரிக்கப்பட்டு, ஒன்று வந்து சிறுவர்களுக்கும் மற்றொன்று பெரியவர்களுக்குமாக இப்போ அந்த கோர்ஸ் நடக்க போகுது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே வந்து ஒரு 6 மாத கோர்ஸ் ஒன்று நடத்திட்டு இருக்கிறோம். இப்போ அந்த 6 மாத கோர்ஸில் இருந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 மாத கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு 3 கேட்டகரி வச்சுருப்போம். முதல்ல வந்து இந்த ஓவியம் வந்து நம்ம படிக்கிறவங்களுக்கு அது எப்படி அதை நம்ம வரையணும், அது எந்த மாதிரி நம்ம வந்து பாடங்களை படிச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே ஒரு சந்தேகமாகவே இருந்துகிட்டு இருக்கோம். இப்போ அந்த மாதிரி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, சார் எங்களுக்கு வந்து நான் ஆரம்பத்திலிருந்து இந்த ஓவிய ஆசிரியர் பயிற்சி வந்து படிக்கணும் சார், எனக்கு வந்து அது ரொம்ப அத்தியாவசியமான ஒன்றா இருந்திருக்குது, நான் அதவே நினச்சிக்கிட்டே என்ன செஞ்சிட்ருக்கேன், ஆரம்பத்திலிருந்து நான் படம் வரைஞ்சிக்கிட்டே இருக்கேன் சார் வீட்டில். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா முறையாக எங்கே போய் அது தெரிஞ்சுக்கிறது, அதை வந்து எல்லா விதமான பாடங்களையுமே நான் முழுமையாக தெரிஞ்சுக்கணும், அதில் எந்த பாடமும் எனக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது, நான் வந்து வீட்டிலையே வந்து டியூஷன் எடுக்கிற மாதிரி, வெளியிலலாம் எங்கே அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ்கள் சொல்லுவாங்க. அப்புறம் ஜென்ஸு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வெளியில் ஏதாவது ஒரு ஸ்கூலில் வந்து நம்ம ஒரு டிராயிங் மாஸ்டராக வந்து டிராயிங் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு டிராயிங் மாஸ்டராக போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து நிறைய இடங்கள்ல தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ நம்மளுடைய அந்த பயிற்சி மையத்தில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, முதல்ல ஒன்றுமே தெரியாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அடிப்படை ஓவிய பயிற்சி வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம். இந்த அடிப்படை ஓவிய பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை பாடத்திட்டங்கள் ஒரு 7-8 பாடத்திட்டங்கள் இருக்குது. அதை வந்து முழுமையாக நம்ம சொல்லி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னால் அதில் இருந்து நமக்கு கொஞ்சம் நல்ல தேற்றம் ஆயிடுவாங்க. இந்த தேற்றம் ஆனதுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தருடைய அந்த டிராயிங்குமே நம்ம பார்க்கும் பொழுது முதல்ல வந்து ஒரு ஃபார்மிங் இல்லாமல் இருக்கும், ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கட்டுக்கோப்பு இல்லாமல் இருக்கும். அந்த நிலையிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக ஒரு ஃபார்மிங், இந்த டிராயிங்கை இப்படி தான் பண்ணணும், இந்த மாதிரியான டிராயிங்ஸை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு பலவிதமான நிலைகளில் வந்து நம்ம அந்த அடிப்படை பயிற்சிகளை வந்து நம்ம நடத்தி அவங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணி அந்த சாதாரணமாக வரைஞ்சிக்கிட்டு இருந்த அந்த நிலையிலேருந்து கொஞ்சம் அடுத்த நிலைக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அவங்கள கொண்டு வரலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வீடியோக்களை சொன்ன மாதிரி நிறைய வீடியோக்களை சொல்லியிருப்போம். இந்த 6 மாத கோர்ஸை வந்து 3 பாகமாக பிரித்து முதல் பாகம் அப்படின்னு சொன்னால் அது அடிப்படை அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர் சப்ஜெக்ட்ஸு, இப்போ வந்து ஒரு எல்கேஜிலேருந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் மாணவர்கள் வரைக்கும் நான் கிளாஸ் எடுக்கணும் சார் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த மாஸ்டர் சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இதையும் தாண்டி சார் நான் வந்து ஒரு 30 வயசுக்கு மேலே, ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கணும் சார் அப்படின்னா அவங்களுடைய நாலேஜ் வந்து கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கும், நிறையவே இன்க்ரீஸ் ஆகிருக்கும், நல்ல அனுபவம் இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் வகுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கூடுதலான பயிற்சி, கூடுதலான பாடத்திட்டங்கள், கூடுதலான இந்த ஓவியக்கலை சம்மந்தப்பட்ட நுண்கலை பயிற்சி, நுண்கலையினுடைய அந்த நாலேஜுங்கிறது பெரிய விஷயம். அப்போது அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் தயார் பண்ணிக்கணும் தானே. இப்போ தயார் பண்ணாமல் நம்ம வந்து அந்த பயிற்சியில் நம்ம என்ன செய்ய முடியாது, அவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஆனால் அவங்க நிறைய கேள்விகள்லாம் கேட்பாங்க.
அதனால அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதற்கு தகுந்தாற்போல் நம்மளுடைய திறமையின் அடிப்படையில் ஒரு தகுதி இருக்க வேண்டும். அதனால இந்த மாதிரியான விஷயங்களை புறாமே நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். சில பேர் நம்மகிட்ட என்ன சொல்றாங்கன்னாங்க, சார் எனக்கு வந்து வரையணும்னு ஆசை இருக்கு சார். ஆனால் நான் எங்க போய் படிக்கிறது, என்ன ஏதுங்கிறது ஒண்ணுமே எனக்கு தெரியாது. அதுவும் போக என்னை வீட்டை விட்டு என்ன செய்ய மாட்டாங்க, வெளியில விடவே மாட்டாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா, வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னாக்க அது கிணத்து தவளை மாதிரிதான். அந்த 4 செவத்துக்குள்ள நமக்கு என்ன தெரியும், என்ன இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, இன்னைக்கு கையில செல்போன் இருக்குது, அதன் மூலமா ரீல்ஸ் இந்த மாதிரிலாம் நான் பார்த்துக்கிட்டு நம்மளுடைய பொழுது மட்டும்தான் கடத்த முடியுமே ஒழிய, நம்மளுடைய சிந்தனையில் உதித்த நமது எதிர்காலத்தினுடைய வளத்தை நாம் என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. அதனால இந்த மாதிரியான பயிற்சி முறைகள்ல இந்த மாஸ்டர் சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதையும் தாண்டி சுப்பீரியர் மாஸ்டர், அதாவது 30 வயசுக்கு மேலாக இருக்கிறவங்களுக்கு எடுக்கக்கூடிய கிளாஸ், இதையெல்லாம் சேர்த்து தான் நம்ம 6 மாதமா சொல்லித்தரோம். ஆனா சில மாணவர்கள் வந்து இப்ப நம்ம அந்த வீடியோவை எதுக்கு போட்டிருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சில மாணவர்கள் சொன்ன ஒரு கருத்தை ஏற்றுக்கொண்டு இப்ப அவங்களுக்கு வந்து இந்த வெக்கேஷன், அதாவது கோடை விடுமுறை காலத்துல வந்து எங்களுக்கு ஒரு மாசம் வந்து லீவ் இருக்கு சார், நாங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ணி நாங்க அதை கொஞ்சம் நல்ல முறையில என்ன செஞ்சுக்கிறோம், படிச்சுக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பரவாயில்ல. அதனால இப்ப இந்த பயிற்சியுமே வந்து 2 விதமா நாங்க வச்சிருக்கிறோம். ஒண்ணு வந்து லைவா வந்து படிக்கிறது ஒரு முறை, இது ஆல்ரெடி ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற விஷயம்தான். ஆனால் அதையும் தாண்டி சார் எங்களால் வர முடியாது, எங்களுக்கு பல சூழல் இருக்குது, வெளியில விட மாட்டாங்க, 2வது வந்து காசு பணம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விஷயத்துல இருக்கு சார், நாங்க அந்த ஃபீஸ் எல்லாம் கரெக்டா கட்டி படிச்சு எங்களுக்குரிய நாலேஜை நாங்க எடுக்கணும் அப்படின்னா எங்களுக்கு அங்க வந்து போறதுக்கு தோது இல்லாம இருக்கு அப்படின்ற பட்சத்துல நாங்க வந்து ஆன்லைன்ல வந்து படிச்சுக்கிறோம் சார், எங்களுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பல மாணவர்கள் கேட்டிருக்காங்க. இந்த மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிங்க. ஆனால் இந்த நாலேஜ் அப்படிங்கிற இந்த ஓவியக்கலை நாலேஜ், அதாவது நுண்கலை, ஓவிய நுண்கலை நாலேஜ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே எளிதில் கிடைக்காத அரிய பொக்கிஷம். அப்ப அந்த பொக்கிஷத்தை பெறக்கூடிய அந்த ஓவிய ஆர்வலர்கள் இப்ப நம்மகிட்ட கால் பண்ணிட்டாலே அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம மாணவர்கள், நம்மகிட்ட படிச்சுட்டு போன மாணவர்கள் ஃபீட்பேக் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. எந்த ஒரு வலைத்தளத்திலையுமே எந்த ஒரு இடங்கள்லையுமே இந்த மாதிரியான மாணவர்கள் வந்து ஃபீட்பேக்லாம் கொடுக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா, ஆரம்பத்துல போவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க, சார் இந்த மாதிரி நான் படிக்கணும் அப்படிம்பாங்க. சரி படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் அவருக்கு தெரிஞ்ச அனுபவத்துல சொல்லி கொடுப்பாரு. அது அவங்களுக்கு வந்து திருப்தி இருக்கும், இல்லாம இருக்கும் அப்படின்ற 2 பட்சம் இருக்கும். பெரும்பாலும் நம்மகிட்ட வர்ற மாணவர்கள், நம்மகிட்ட ஃபோன் பண்ணி பேசுற மாணவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, சார் எங்களுக்கு நிறைய நாங்க போயிட்டோம், எங்களுக்கு ஒரு இடத்துலையும் திருப்தி இல்லை, ஆனால் உங்களுடைய சேனல்ல வந்து உங்களுடைய மாணவர்களுடைய அந்த கருத்துரையை நாங்க கேட்டிருக்கிறோம், அவங்க வந்து ஒரு நல்லாவே ஒரு அருமையான விஷயத்த சொல்றாங்க, எங்களுக்கு அதுல நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கு சார், அதனால நான் உங்கள்கிட்ட கால் பண்ணி கேட்குறோம், இப்போ நாங்க வந்து படிச்சுக்கலாமா அப்படின்னு ரொம்ப பேர் என்ன செய்வாங்க, அதை வலியுறுத்தி கேட்பாங்க. இப்போ நம்ம தரப்புல இருந்து என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த பயிற்சிகள்ல வந்து ஆன்லைன் வேணும்னா நீங்க ஆன்லைன் தாராளமா எடுத்துக்கோங்க. ஆனால் ஆன்லைனுக்கு வந்து லைவா வந்து படிக்கிறதுக்காட்டிலையும் கொஞ்சம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கூடத்தான். ஏன்னா நாங்க வந்து இங்க லைவா நம்ம நடத்துறது வந்து பெரிய விஷயமே கிடையாது, எளிதா நம்ம நடத்திட்டு போயிடுவோம். ஆனால் ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கும். 2வது சில மீட்டிங்ஸ் வந்து வாட்ஸ்அப் மீட்டிங்ஸு, மற்றபடி கொரியர்ல சில விஷயங்களை சொல்றது அனுப்புறது, அப்புறம் வந்து பல விஷயங்கள் இருக்கு. அதனால முதல்ல வந்து நாம என்ன படிக்க போறோம், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து என்னென்ன படிக்க போறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சிலபஸை வந்து ஓப்பனா கொடுத்துட முடியாது. ஏன்னா எங்களுடைய சிலபஸ் எப்படி இருக்கும்னாக்க, மற்ற இடங்கள்ல நீங்க எப்படி படிச்சிருக்கீங்க என்னன்னு தெரியாது, எங்களுடையது முற்றிலும் வித்தியாசமான ஒரு சிலபஸ். அதான் சாதாரண ஓவியக்கலையில வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்குமா அப்படின்னா நிச்சயமா அது இருக்காது. அது வேற கோணத்தில் இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள். அதை நம்ம மாணவர்கள் படிச்சதுனால தான் அந்த அளவுக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நீங்க நம்பணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்க, ரொம்ப நம்பிக்கையா வந்து சார் நான் வந்துருவேன்னு சொல்லிட்டு பல தடவை கால் பண்ணுவாங்க. நாங்களே நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாணவர்கள்லாம் ஒன்னா சேரும் பொழுது அவங்களுக்கும் தகவல் சொல்லியிருப்போம். பட் அவங்க சூழல் வந்து வர முடியாத ஒரு சூழலா இருக்கும். இப்படியெல்லாம் பல சூழல்கள் இருக்கும். அதனால நீங்க வந்து முதல்ல ஆன்லைன்ல வர்றோமா அல்லது நம்ம வந்து லைவா வந்து படிக்க போறோமா அப்படிங்கிறத முதல்ல நல்லா டிசைட் பண்ணிக்கிங்க. ஒரு முடிவு வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன செய்ய முடியும், அதில் நீங்க வந்து படிக்க முடியும்.
அதனால நீங்க முதல்ல ஒரு நல்ல டெசிடேட் பண்ணிக்க, நம்ம வந்து ஆன்லைன்ல படிக்கிறோமா அல்லது வந்து லைவா படிக்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல டெசிடேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணும். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பல வீடியோக்குள்ள சொல்லியிருக்கிறோம், லைவா நம்ம வந்து படிக்கிற மாதிரி எந்த மாதிரியான ஒரு வழியும் நமக்கு பயனுள்ளதாக